பாரபட்சம் பார்க்காத தேவன் பிரியமானவர்களே, அவரை துதித்து கொண்டு அவரை கேட்டு அவர் சொற்படி நடக்கின்றவர். அவர்களை எல்லாம் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகின்ற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியிலே, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதே வார்த்தையை நாம் 13வது வசனத்தின் கடைசி பாகத்திலையும் பார்க்கிறோம். அதாவது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். ஏன் எப்படி அவரை காப்பாற்றினார்? அவர் என்ன ஸ்பெஷல் சைல்டா? பாரபட்சம் பார்க்காத தேவன் பிரியமானவர்களே, அவரை துதித்து கொண்டு அவரை கேட்டு அவர் சொற்படி நடக்கின்றவர். அவர்களை எல்லாம் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகின்ற தேவனாய் இருக்கிறார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ போகின்ற வழியை ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். இன்றைக்கு நாம் அப்படி போகாமல், நான் நினச்சேங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் போனேன், இந்த பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு பல முறை நாம் சொல்ல தோணும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்று பார்க்கும்பொழுது, நான் உனக்கு சொல்லுகின்ற இடத்திலே போகும்பொழுது நான் உன்னை காப்பாற்றி உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சரியான முடிவுகளை எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சடுதியிலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். சடுதியிலே ஒரு வியாதி, சடுதியிலே ஒரு விபத்து, ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை காப்பாற்றி, தாவீது போன இடத்திலெல்லாம் என்கின்ற இடத்திலே தாவீதுக்கு பதிலாக உங்க பெயரை போட்டு, நான் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது எத்தனை ஒரு தைரியம், எத்தனை ஒரு விசுவாசம், எத்தனை ஒரு பலம் நமக்கு வருகின்றது பாருங்க. அப்படி நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு குடும்பம் ஷாப்பிங் போகிறதுக்காக அப்பா பிள்ளை 2 குழந்தைகளோடு கூட அவங்க சரி கார் எடுக்கலான்னும் போது ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருந்தது. அப்பா சொல்கிறாரு, கார் எடுக்க வேணாம், நம்ம கால் டாக்ஸி எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்பா கால் டாக்ஸிக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு எல்லாரும் பிள்ளைகள் சொன்னாலும், இல்லை எனக்கு ஆண்டவர் உணர்த்துகின்றார், நம்ம கால் டாக்ஸியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் டாக்ஸியில் போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடித்து விட்டு வெளியே வரும்பொழுது பார்க்கின்றார்கள், நல்ல மழை. அந்த மழையிலே இவங்க நினைச்ச இடத்துல பார்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு மரம் விழுந்து அங்க இருக்கிற காரெல்லாம் நொறுங்கி போயிருந்ததாம். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார், போகிற இடத்திலெல்லாம் காப்பாற்றினார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாச மோசங்கள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகின்றவராயிருக்கிறார். இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி காப்பாற்றுகின்ற தேவனிடத்திலே நம்மை ஒப்புவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காப்பாற்றலைன்னா நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே, நீ எங்களை எவ்வளோ இடங்களில் காப்பாற்றி இருக்கிறேன். நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.